தேனூரும் வாசகங்கள் 600 திருக்கோவை 400 அமுதுயிர மொழிந்து அருளும் நாயகனே வானூரும் கங்கை நிகர் மாணிக்க வாசகனே பானூறு யானூறு படாதவாது யானூறு படாதவாக இருபோதும் நிறைஞ்சுபனே. சிவந்தி புராணத்திலே புலவர் கூறுகையிலே தேனூரும் வாசகங்கள் 600 திருவாசகத்திலே முதல் 600 திருக்கோவை நான் ஊரும் அமுதூர நாக்கிலே அதை கூற கூற அமுதமானது தேவர்களுக்கும் கிட்டாத இந்த திருவாசக தேனெனும் அமுது ஊறுகின்றது. மொழிந்து அருளும் நாயகனை இவ்வாறு அமுதூர மொழி தந்தருளிய நாயகனை மாணிக்க வாசகனே வானூரும் கங்கை நிகர் மாணிக்க வாசகனே. கங்கா பிரவாகவத்து ஆகாச கங்கை சிவனார் திருவடியிலே வந்து அதிலிருந்து பூமிக்கு வந்து பாதாளம் சென்றது போல் மூவுலகிற்கும் அது புனிதத்தை அளிப்பது போல் தேவரும் ஆசைப்பட்டு இதை கூற விரும்பும் உயர்ந்ததான வான் கங்கை போன்ற மாணிக்க வாசகனே அவருடைய திருவாக்கினை யான் ஊறுபடாதவாது என் கண்ணு பட்டுவிடக்கூடாது அப்பா உன் மீது. இவ்வாறு கங்கா பிரவாகவத்து நீ அமுதூர திருவாசகம் தருகின்றாயே இருபோதும் இறைஞ்சுவனே எக்காலமும் உன்னை போட்டி புகழ்கின்றேன் என்று புலவர் கூறுகின்றார். மாணிக்க வாசகர் அந்தணனாகி ஆரிய கோலத்தினை காட்டிய அந்த அருந்தகை அவருக்கு சிவபுராணம் பண்ணினார். திரு அண்ட பகுதியிலே பரமாத்மாவை கண்ட காட்சியில் இருந்து அவர் மீளவில்லை. இன்னும் அவர் கூறுகின்றார் மறையோர் கோலம் காட்டி அருளும் உளையா அன்பு என் உருக ஓலமிட்டு அலை கடற்றின் இறையின் ஆர்த்தார்த்தோங்கி தலை தடுமாறா விழுந்து புரண்டலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நட்டவர் மருளும் கெட்டவர் வியப்பவும் கடைக்களிலேற்றா தடப்பெருமதத்தின் ஆற்றோனாக அவயவங் சுவை தரும் கோற்றேன் கொண்டு செய்தனன். அந்தனாக வந்து குருவிருந்த விக்ஷத்தின் அடியிலே சனகாதியருக்கு ஞானம் போதித்த என் பெருமான் என்னையும் கடைக்கண் காட்டி அருகில் அழித்து வா என்று அழைத்து என் செவியிலே திவ்யமான பஞ்சாட்சரத்தை போதித்து அரிமர்தன பாண்டியனின் மந்திரியாக இருந்த அக்கணமே தனக்கு இந்த தந்திரியானவன் ஆட்படும்படி செய்துவிட்டான். ஓப்பில்லாத கலப்பில்லாத அன்பினாலும் எலும்பும் இருக்கும்படியாக யான் அவனை நோக்கி முறையிட்டேன். அப்பா கொந்தளிக்கும் கடலது அலைகள் போல் கூவி கூவி எழுந்தும் தாழ்ந்தும் கதறினேன். தலைமயங்கி கீழே விழுந்து புரண்டு அரற்றினேன். பித்தரைப் போல் மயங்கி எழுந்தேன், பிதற்றினேன். வெறிகொண்டவனைப் போல் கழித்தேன், கூவினேன். நாட்டினர்கள் எல்லாம் மறிச்சு கொள்ளவும் என்னை கண்டவர்கள் அரசனின் மந்திரியா இவ்வாறு இருப்பது என்று ஒரு ஆச்சரியமாக பார்த்தனர். கேட்டவர் அனைவரும் வியப்பிக் கொண்டனர். என் வாக்கிலிருந்து அமுதம் என்ன திருவாசகத்தேன் பிறண்டோட அதை கேட்டவர்கள் எல்லாம் தன் நிலை இழந்தனர், வியப்பு கொண்டனர். இவ்வாறு ஒரு ஞான பிராச்சுரியம் இவனுக்கு எவ்வாறு கிட்டியது? தன்மேற் பாகனை எற்றாத மிக பெரும் மதம் கொன்ற களிற்று யானையைப் போல் மதங்கொண்ட யானை அரசனுக்கு ஆட்பட்டால் கூட அவரது அனுமதி இல்லாமல் ஒரு பாகனை தன்மேல் ஏற்றாது. அதுபோல் இறைவனுக்கு என்று ஆட்பட்ட அடியேன் அந்த களிற்றிற்கு ஒப்பானவன். அந்த களிப்பினை, இறைவனை கண்ட காட்சியினை, அந்த பேரானந்த அனுபவத்தை தாங்க மாட்டாது நிலை கலங்கி நின்றேன். அங்கனம் என்னால் தாங்கதற்கும் இயலாத பேரின்பத்தினை என்னுள் நிறைத்தான் இறைவன். என் உறுப்புகள் அனைத்தும் கொம்புத்தேனே நிகரத்தது போல் இனிக்க ஆரம்பித்தது. என் வாழ்வே இனித்தது. ஜகமே சிவமயமாக தோன்றியது. என்பால் இன்ப உணர்வு எழுமாறு செய்தவன் அவன். அவன் தந்த திருக்காட்சி கோலம், அவன் தந்த பேரானந்த அனுபவம், அவன் ஓதிவிட்ட பஞ்சாட்சரத்தின் இனிமை, அவனால் எழும்பிய அருள்ஞானம், அந்த அருள்ஞானம் திருவாசகத்தேனாக அவர் என்னுள் ஒளிர வைத்தது. அவ்வாறு இறைவன்
என்னை ஆட்கொண்ட விதத்தை நான் என்னென்று கூறுவேன், என்னென்று கூடுவேன் என்று வியந்து தன் வசம் இழந்து இறைவனிடம் பெற்ற அந்த காட்சி அனுபவம், அதை தன் மனம் கொள்ளை போனது, சித்தம் கொள்ளை போனது, தான் அரணுக்கு அடியானாக மாறியது. அவன் அருளால் அருள் ஞானம் ஏற்பட்டதும் இந்த திருவாசகத்தேன் இவ்வாறு தன்னில் எழும்பியதும் அவனுடைய அருளன்றோ என்று இவரே வியப்பின் நிலைக்கு செல்கின்றார். மாணிக்க வாசகப் பெருந்தகை திருவடிகளே சரணம், அநேக சரணம்.